நிமிஷம் நான் உட்கார்ந்தது நாளா அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எத்தனை பேருக்கு மசில் புல்லு வந்துருக்கும், எத்தனை பேருக்கு இடுப்பு வலிக்கும். ஒன்னும் இல்லைங்க, இவங்கள மனிதர்களா பாருங்க, உயிருள்ள ஜீவனுங்க. இவங்களை கொஞ்சம் தயவு செஞ்சு திரும்பி பாருங்க. இவங்க குரலை நீங்க கொஞ்சம் காதல வாங்கிட்டு அவங்க கேக்குறத செய்து கொடுங்க. உங்களுக்கு புண்ணியமா இருக்கும். யாராக இருந்தாலும் சரி, இந்த எந்த டிபார்ட்மெண்டோ அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆளுங்க தயவு செஞ்சு இவங்க குரலை நீங்க காதல வாங்குங்க. அவங்க வேற எதுவும் எங்களுக்கு எக்ஸ்ட்ராவா பண்ணி கொடுங்க, அப்படி பண்ணி கொடுங்கன்னு அவங்க எதுவும் கேட்கல. நியாயமான கோரிக்கைகள் அதை செஞ்சு கொடுங்க. ஆமா, என்னமோ பண்ணுதுங்க, என்னமோ ஆகுதுல்ல, என்னமோ ஆகுதுமா, நிஜமா சொல்றேன், என்னமோ பண்ணுது. ஏன்னா பாவம், அதான் சொன்னேன். இப்ப பாருங்க, ஒரு 15 நிமிஷம் உட்காந்துட்டு இருப்பேனா, என்னால எழுந்திரிக்க முடிஞ்சதா? முடியல. 5 பேர் தூக்குனாங்க, கரெக்டா? அதுல அப்புறம் கால் இதாயிடுச்சு, அதுல தண்ணி ஊத்தி அதுல மசாஜ் பண்ணி விட்டு 12 நாளா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப இவங்கள என்ன பண்றது? கிரெயின்ல தூக்கிட்டு போறதா? அதெல்லாம் தப்பு இல்ல. பேச்சு அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அது நிஜமா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எதனால? ஏன்? இந்த 2 கேள்விக்கு அவங்களுக்கும் பதில் இல்லை, எனக்கும் பதில் இல்லை, எங்களுக்கு எல்லாருக்குமே, இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஆச்சரியம். அதுதான். ஆமா, அதை தான் சொன்னேன். அதை தான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒருத்தர்கிட்ட நான் சொன்னது. செய்ய முடியும்னா சொல்லுங்க, சொல்றத ஆனால் தயவு செஞ்சு செஞ்சிடுங்க. அப்போ என்ன ஆகுன்னா, இந்த சிஸ்டம் மேலே, இந்த அரசியல் மேலே, இந்த அரசாங்கத்துக்கு மேலே இருக்கிற நம்பிக்கை நம்ம ஆளுங்களுக்கு போயிடும். நான் போப்பா சொல்லி செஞ்சு ஒன்றுமே செய்யலை, அப்புறம் எதுக்கு நாங்கள் ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு மனநிலை ஒரு மாதிரி ஆயிடுங்க. அது நம்மளால சொல்ல முடியாது. அதை ஃபீல் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும்.